பாஜக படுதோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் அண்ணாமலை லீடர் இல்லாதனால என்ன? ஆமாம், அண்ணாமலை இல்லாததுனால சந்தேகமே கிடையாது. பழையபடி நோட்டா கட்சின்னு கிண்டல் பண்ண போகிறாங்க, அந்த லெவலில் தூக்கி 3% ஓட்டுக்கு போகுதுன்னு சொன்னேன். ஒத்த ஓட்டு பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே ஒரு இடத்துல தானே பிஜேபி வெற்றி பெற்றிருக்கு. அதான் 1000 ஓட்டு கூட வித்தியாசம் இல்லை. ஆமாம் சார், அவ்வளோ கேவலமான ஒரு வெற்றி தானே. இதில் தோல்வி அடைஞ்ச ஆட்கள் நம்ம அந்த 4 பேரை பேர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 4 பேரும் எப்படிப்பட்ட லெவலில் தோற்றுருக்காங்க தெரியுமில்ல. நீங்கள் எல்லாம் யாருக்கும் குழி தோண்டிருக்கீங்க? பிஜேபி குழி தோண்டிருக்கீங்க. அண்ணாமலையை ஓய்க்கிறதா நினச்சிக்கிட்டு பிஜேபியை நீங்களே இப்போ விழுந்துட்டீங்க. இதுதான் அதில் உள்ளது. இப்போ எனக்கு என்ன இதுன்னா, காலி பண்ணியாச்சு, அடுத்த லெவல் என்ன பிஜேபி எதிர்காலம் என்ன? திமுகங்கிற அந்த ரவுடி கும்பலுக்கு சரியான ஒரு ஃபைட்டு கொடுத்தது அவர் தான். அதுக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்தவங்க எந்த தலைவரும் அந்த அளவுக்கு விகரஸாக அரசியல் பண்ணலை. சரியான அரசியலை இவர் முன்னெடுத்தார். திமுக தான் நமக்கு எதிர்த்து சித்தாந்த எதிரிங்கிறத முடிவு பண்ணார், டார்கெட் பண்ணார், அடித்தார். கட்சி 11.4% ஓட்டு வங்கியை உருவாக்கிச்சுது. இவ்வளவு தூரம் வேகமாக வந்தவர் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சுது, துரதிஷ்டம். அந்த நேரத்தில் அந்த மாதிரி வந்த ஒரு இதை உருவாக்கிட்டார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்து இந்த அரசியலெல்லாம் முன்னெடுத்த பிறகுதான் பெண்கள் அரசியல் பக்கம் திரும்பினாங்க. குடும்ப தலைவிகள், இல்லத்தரசிகள் எல்லாம் அரசியல் பேசினாங்க, கவனிச்சாங்க. அண்ணாமலை என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத கூர்ந்து கவனிச்சாங்க. ஏன்னா அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அப்போ அரசியல் அவரே பேசுகிறாரு. அவங்க வீட்டில் ஒரு பிள்ளையாக அவரை கணக்கில் எடுத்தாங்க. இளைஞர்களை அரசியல் பக்கம் திருப்பினதே அவர் தான். அதுக்கு முன்னாடி இது ஒரு சாக்கடைன்னு சொல்லிட்டு நமக்கு என்னங்க ஐடியில் வேலை பார்க்குறோமா, நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம், சனிக்கிழமான ஏதாவது பார்க்கிட்டு போவோம், இந்த மாதிரி தான் அவங்க அந்த சைட்லேயே தான் இருந்தாங்களே ஒழிய நாட்டில் என்ன நடக்குது, அரசியல் என்ன போகுது, எதையுமே கவனிக்கலை. ஏதோ எலெக்ஷன் அன்னைக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லை ஓட்டு போட கூட வரமாட்டாங்க, வீட்டை விட்டே வராங்க. எவனுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, இப்படி தான் இருந்தாங்க. அது ஒரு ஏதோ ஒன்று, யாராவது ஒரு கட்சிக்காரங்க வெற்றி பெறுவாங்க, சரி வந்திருக்காரோ ரைட், அதோட போயிடுவாங்க. இப்படி இருந்த மக்களை, இளைஞர்களை குறிப்பாக அரசியல் பக்கம் திருப்பி விட்டு அவங்களே அரசியலை கவனிக்க வச்சது அண்ணாமலை தான். அப்படி ஒரு நல்ல பாதை உருவாக்கி விட்டார். அதை அவருக்கு பழையபடி அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ இருந்திருந்தாருன்னா கதை வேற மாதிரி ஆயிருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். இன்னைக்கு காலையில் நம்மளுடைய புள்ளி விவரப்படி நான் உங்ககிட்ட பேசினா சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜேபிக்கு இன்னைக்கு நமக்கு இந்த எலெக்ஷன்லேயே கிடைச்ச ஓட்டு 2.98%. 3%. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கிடைச்ச ஓட்டு 11.24%. அப்போ நீங்கள் தோராயமாக 8.24% ஓட்டு குறைஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதுக்கு முன்னாடி இதை விட கேவலமாக இருந்துச்சு. 2 சம்திங் ஓட்டு தான் 2021 பிஜேபி கிடச்சிது. இருந்தாலும் இன்னைக்குள்ள ஓட்டவே நீங்கள் அதை கணக்கில் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 8.25% ஓட்டு அண்ணாமலைக்காக வந்ததுங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அண்ணாமலைக்காக அதிமுக கூட்டணி இல்லாத போதே 11%. ஆமா, அது இதை விட கூடுதல். அவருக்காக தனியா ஒரு அணி அமைச்சு வந்ததுல இருந்த நீங்க சொன்ன பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். குறைந்த மதிப்பீடுல நம்ம எடுத்தா கூட அவருக்காக வந்த ஓட்டு அப்படிங்கிறது இப்போ இதை மைனஸ் பண்ணி இந்த 3% மைனஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அவருக்காக 8.25%ங்கிறத எடுத்துக்கலாம். அப்போ 8.25% ஓட்டு தனிப்பட்ட அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு விழுந்திருக்கு 2024. அந்த ஓட்டு இப்போ எங்க போச்சு? எல்லாம் அங்கே போயிடுச்சு. எல்லாமே விசிலுக்கு விழுந்துட்டுல. அப்போ ஏன் போச்சுது? நீங்கள் அண்ணாமலைங்கிற அப்போ அந்த மக்கள் திமுகவும் வேண்டாம், அண்ணா திமுகவும் வேண்டாம், 2 திராவிடியா கட்சிகளும் வேண்டாம், எங்களுக்கு புதுசாக ஒன்று வேணும். அதான் அரசியல் மாற்றம். ஆட்சி மாற்றம்னா இது விட்டா இது விட்டா இது அப்படி தான் இருந்தது. அதை மொத்தமாக ரெண்டுமே வேண்டாம், எங்களுக்கு புதுசாக ஒருத்தங்க வேணுங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டி விட்டது அண்ணாமலை, ஒரு பாதையை போட்டது அண்ணாமலை. அந்த பாதையில் கொஞ்சம் பயணம் பண்ணி இது வரைக்கும் அவர் தான் கேட்டார். ஒரே ஒரு அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் என்ன விடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பர்ஃபார்மன்ஸ் இதை ஓட்டு சதவீதத்தை கூட்டிட்டேன், இனிமேல் நம்ம பர்ஃபார்மன்ஸை நம்ம கொண்டு வந்துடலான்னு சொன்னார். ஆனால் மேலிடம் என்ன நினச்சது அப்படின்னா, தமிழகத்தில் திமுகவை ஆட்சியில் கண்டினியூ பண்ணக்கூடாது, இது ரொம்ப ரொம்ப மோசமாக ஆன்டி நேஷனலாக ஆகிட்டு இருக்கு, ஏதோ தமிழகம் இந்தியாவிலே இல்லாத ஒரு தனிநாடு மாதிரி இவங்க சித்தரிக்கிறாங்க, ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையெல்லாம் இவங்க தான் உருவாக்கி இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம். மம்தா பானர்ஜியை விட இவங்களும் டேஞ்சரானால இவங்களை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு இங்கே இருந்த சில பேர் அவங்க சுயநலத்துக்கு பயன்படுத்திட்டாங்க. அண்ணாமலை வந்த பிறகு பாஜகவில் கோஷ்டியெல்லாம் காணாமல் போயிட்டு யாருடைய முக்கியத்துவம் இல்லாமல் போயிட்டு, அப்போ பாஜக தனியாக கட்சி மட்டும்தான் மரியாதை இருக்குது, அண்ணாமலைக்கு மரியாதை இருக்குது. ஏன்னா அண்ணாமலைக்காக வந்தவன் அண்ணாமலையை தானே மதிப்பான். அப்போ அது ஒன்று இருக்குது. அதனால அந்த மூத்த தலைவர்கள் ஒரு 4 பேருக்கு பொழைப்பு இல்லாமல், 4 பேரில் என்ன 5-6 பேர் உண்டு, இவங்களுக்கெல்லாம் பொழைப்பு இல்லாமல் போச்சுது. எப்படிலாம் இவரை காலி பண்ணலான்னு நினச்சாங்க. அப்போ அண்ணாமலை ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், அதிமுகவோட மறுபடி கூட்டணி வச்சா நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து நான் வேலை பார்ப்பேன், மோடிக்காக நான் தாராள தொண்டனாக தான் இருப்பேன், நான் வேற பொறுப்பில் நீடிக்க மாட்டேன்னு சொன்னார்.
அப்போ யோசித்தாங்க. இப்போ அண்ணாமலையை காலி பண்ணனா அதிமுக கூட்டணி வச்சாலே போதும், அவர் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுவார். அதுதான் நமக்கு தேவை. பிஜேபி கட்சி வளரணும், இல்லைன்னா நாசமாக போகிறது, அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் தான் 4 பேர் பிஜேபின்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் எங்கள் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்போம். எங்கள் பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் கொண்டு வச்சுக்கணும், இல்லைனா எங்கள் சொத்து எல்லாம் வெளிநாட்டில் கர்நாடகாவில் அங்கெல்லாம் பதுக்கிவிடும். என்ன சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாச்சு ஏற்கனவே, இன்னும் என்னென்ன அதுவே போதும், அதை வச்சு வண்டியை ஓட்டிக்குவோம். இதுதான் மூத்த 4 பேருடைய எண்ணமாக இருந்தது. இதை அதுக்கு குறுக்க நின்னது அண்ணாமலை. அவரை காலி பண்ணி விட்டுட்டோம்னா சரியாருன்னு நினச்சாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் மேலிடமும் உடனே இங்கே ஒரு அதிமுக கூட்டணின்னு சொன்ன உடனே அண்ணாமலையும் கரெக்டாக அதே இதை டியூன் பண்ணிட்டாங்கல்ல. அவர் கரெக்டாக அதில் நின்னார், ஸ்டாண்டில் கரெக்டாக நின்னார். அதிமுக கூட கூட்டணினா நான் இல்லை, யாரோ ஒருத்தரை நான் முதலமைச்சருக்கு வரல, பாஜக காரனை முதலமைச்சராக்கணும், பாஜகவை ஆட்சியில் அமர்த்தணும், இதுதான் என்னுடைய இது. அந்த அஜெண்டாவை நோக்கி தான் நான் போக முடியும். நான் இன்னொருத்தரை கொண்டு போய் நான் முதலமைச்சராக வரலன்னு ரொம்ப கிளியராக தெளிவாக வேறு சொல்லிட்டார். இப்போ அந்த இடத்துல பாஜக மேலிடம் செய்தது மிகப்பெரிய பிழை, தவறு. ஏன்னா பாஜக 11.24% ஓட்டை கொண்டு வந்ததுனால தான் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட கூட்டணி வைக்கணுங்கிற முடிவு எடுத்தார். அதை நம்ம யோசிக்கணும். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் இன்னும் ஒரு எக்ஸோ ஒய்யே இருந்தாலும் அப்படி தான் பார்ப்பாங்க. ஓட்டு தான் அங்கே பேசுது. அப்போ அந்த ஓட்டு வங்கி இவ்வளோ வந்திருக்கு, அதனால கூட்டணிக்கு வரார். அப்போ அந்த ஓட்டு வங்கியை உருவாக்குறதுக்கு காரணமானவங்கள பிஜேபி தலைவர்கள் ஏன் யோசிக்கல? அவர் தானே உருவாக்குனாரு. அது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர். அப்போ ஐக்கியூ லெவல் அதிகமாக உள்ளவர். இவ்வளோ தூரம் இதில் இவ்வளோ, அதாவது பாமகவினுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் எல்லாம் நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. ஜெயலலிதாவையிலே சரியாக கன்வின்ஸ் பண்ண முடியாது. அவ்வளவு தூரம் கருணாநிதியாலே பண்ண முடியாது. அவரையே வீட்டில் போய் இட்லி சாப்பிட்டுட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, கூட்டணியில் ஓகே பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு அண்ணாமலை. அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்குதுன்னு செய்யுது, ஈர்ப்பு சக்தி இருக்குதுல்ல. இப்போ மூத்த தலைவர்களே ஈஸியாக அவர் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அப்போ இவ்வளோ தூரம் அரவணைச்சு கொண்டு வந்துட்டார். அதிமுகவினால 2024 ஒரு நல்ல கூட்டணி அமைக்க முடியல, ஆனால் பெரிய கட்சி. ஆனால் அண்ணாமலை அமைச்சு விட்டார. அமைச்சு அன்னைக்கு அண்ணாமலை பக்கம் இளைஞர்கள் வந்துட்டாங்க. ஆனால் என்னன்னா பெரிய எம்பிகளை உருவாக்க முடியுமாங்கிறது ஒரு பாயிண்ட். இன்னொன்று இது எம்எல்ஏக்கான, இது எம்பிக்களுக்கான, அதாவது பிரதமருக்கான தேர்தல். அது 2 பாயிண்ட்டும் இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பம். அப்புறம் ஆளுங்கட்சி இருக்கிறது திமுக ரவுடி கட்சி. இவன் அதிகாரிகளெல்லாம் சுதந்திரமாக செயல்பட முடியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நேரம் அது. எல்லா எம்பி எலெக்ஷன்லையும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். இதுக்கு முன்னாடி என்னமோ மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கலாம். அவங்க ஃப்ரீடமாக செயல்பட முடியலை. அப்போ இதெல்லாம் ஒரு காரணமாக அமைஞ்சது. இருந்தாலும் ஓட்டு வங்கியை ஒரு 18 கூட்டணியில் ஒரு 18% மேலே கொண்டு வந்தார். அதை பத்திரிகையாளருங்கிற பேரில் இருக்க பலரும் அதை 2014 இது கூட கம்பேர் பண்ணி பேசி, அன்னைக்கு கட்சியே கிடையாது சார் பிஜேபி. 2014 பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி தான் மாநில தலைவராக இருந்தார். அந்த நேரத்தில் பிஜேபி அந்த கூட்டணியில் பெரிய கட்சியே கிடையாது. தேமுதிக தான் அன்னைக்கு பெரிய கட்சியாக இருந்தது. 11% மேலே ஓட்டு வாங்கி அவங்க சட்டசபையில் எதிர்கட்சியெல்லாம் உருவான நேரம் அது. அதில் அவங்க தான் பெரிய கட்சியாக இருந்தாங்க. அந்த கூட்டணியை உருவாக்குனது பாஜகன்னு சொல்லிக்கலாமே ஒழிய பாஜக தலைமையில் அந்த அணி கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ 2024 அப்படியே இருந்துச்சு. பாஜக தலைமையில அணியை உருவாக்குனாரு. பாஜக எல்லாம் 22 இடத்துல போட்டிட்டுச்சு தொகுதிகள். அப்போ அன்னைக்கு 5ஓ 4 தான் 6ஓ இதில் பிஜேபி நிற்க முடிஞ்சுது. சின்ன கட்சி இது, சின்ன கட்சி ஏதோ ஒரு கூட்டணியை உருவாக்குனாரு. அது சந்தோஷமானது, அது யாரும் மறுக்கலை. ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அது இல்லைல்ல, பெரிய லெவலில். இன்னொன்று பாஜகவே தமிழ்நாடு முழுக்க பரப்பி கொண்டு வந்துட்டாரு. அந்த நேரத்தில் போய் அதில் பத்திரிகையாளருங்கிற பேரில் இருந்த சில பேரும் இவங்க எல்லாம் சேர்ந்து அண்ணாமலை, ஏன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் அண்ணாமலை கேட்கல. ராமசாமி ஒரு ஐடியாலஜிஸ்டாக ஒரு இருந்து சில கூட்டணிகளை உருவாக்குனார். பாமகவுக்கும் திமுகவுக்கும் இடையில அவர் பேசினார். ஜெயலலிதாவுடைய மோசமான ஆட்சியை தோறத்தோன்னு நினச்சாரு. அதுக்கு அவர் பாடுபட்டார். அதெல்லாம் செய்தாருன்னா அவர் வேறு அவராக நினச்சிட்டு பல பேர் நான் தான் வாழும் ராமசாமின்னு சொல்லிட்டு நினச்சாங்கன்னா அது நடைமுறை சாத்தியமாக இருக்கும். இப்படி நினச்சாங்க. அவரெல்லாம் இவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். இவரால் அதை இவருக்கே தெரியுமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. அதை அவரால் சரியான அவங்க சொல்கிறத கேட்கல. அதில் நல்ல முரண்பாடு. அதில் முரண்பட்டதுனால அவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் சீனியர் மோஸ்ட்டு பத்திரிகையாளரும் சேர்ந்து எல்லோரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு வன்மம். பாஜகவினுடைய மூத்த தலைவர்களுக்கு எப்படியாவது அண்ணாமலையை ஓய்க்கணும்னு ஒரு எண்ணம். பாஜக மேலிடத்துக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா தான் திமுகவை காலி பண்ணணுங்கிற எண்ணம். இதெல்லாம் ஒருமிச்சு நடந்தது. அழகாக எல்லாரும் கொண்டாடிட்டாங்க. அதிமுக அண்ணாமலையை பதவியிலிருந்து மாற்றிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஏக சந்தோஷம். முடிவு பழைய அப்போவே நான் சொன்னேன், திண்டுக்கல்லேருந்து ஒரு பெரிய பூட்டம் வாங்கிட்டு கமலாலயத்தை பூட்ட வேண்டியது இருக்குன்னு சொன்னேன். நடந்திருக்கா இல்லையா?